வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு பெரிய விவாதம் நடந்தது, பெரிய சண்டை நடந்தது. முதலாவது வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கள்ளன், நாய், பெட்டை கள்ளன், அடி, சனியனி என்றெல்லாம் கத்திய ஒரு வீடியோ ஒன்றை இணைத்து போட்டிருக்கிறேன். இது இரண்டாவது வீடியோ. இதற்கு முதல் கதைத்தது, ஆனால் சற்று நேரமாகிவிட்டது. நான் கதைத்த விடயத்தை தமிழாக்கம் செய்வதற்கு தமிழாக்கம் செய்து அதோடு உங்களோட இதோடு சேர்த்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும், பகிர வேண்டும். உண்மையை கதைத்து ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இதிலே முக்கியமான விடயம் 323 கண்டெய்னர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவை சுங்க அதிகாரிகளினால் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைத்ததை மாத்திரம் தமிழாக்கம் செய்திருக்கிறேன். வெளியே என்னால் பொறுப்பெடுக்க முடியாது. பாராளுமன்றத்தில் கதைத்த விடயத்தை தமிழாக்கம் செய்து போட்டிருக்கிறேன். இதன் பின்னர் இவ்வளவற்றையும் சொல்லிவிட்டேன் என்ற கோபத்தில் தான் இன்றைய தினம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கத்தி, குளறி, நெறி, நாய், மூதேசி என்றெல்லாம் பேசி அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு சங்கோட சேர்ந்த கஜேந்திரமார் கூட்டணி தேவையா, டக்ளஸோட சேர்ந்த உங்களுடைய தமிழரசு கட்சி அதுதான் உங்களுடைய அரசியலாக இருந்தால் நான் போகிறேன், அல்லது ஒன்றுமே இல்லாமல் சுயமாக இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சனா தேவையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். என்னை விருப்பம் இருந்தால், என்னை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு சொல்லுங்கள் இதை பார்க்க சொல்லி. அதனால் எனக்கு கொஞ்சம் காசு வரும். இரண்டாவது, ஒரு அரசியல் ஒரு பெரிய மாற்றங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த அரசியல் மாற்றங்களை சிம்பிளாக ஒரு யூடியூப் மூலமே செய்வதற்கு இந்த வீடியோவை பகிர்வதும், இதை சம்பந்தமாக விவாதிப்பதும், இதை எந்த நேரமுமே ஒரு முக்கியமான விடய பொருளாக நீங்கள் கருதுவதும் எனக்கு செய்கின்ற, என்னுடைய மறைந்த போராளிகளுக்கு செய்கின்ற பெரிய உதவியாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். ගරු රාමනාදන් අර්චනා මන්ත්‍රීතුමා විනාඩි 10ක කාලයක් ඔබතුමන්ට. ගරු මූලාසන මන්ත්‍රීතුමා මේ වගේ අවස්ථාවක් මට දීපේකට මම ගොඩක් සතුටු වෙනවා. මට මේක කලින් මම පොඩි කතාවක් දෙමලින් කියන්නම්. මේ වගේ පනත இந்த மாதிரியான ஒரு சட்ட மூலம் ஒன்றதை கொண்டு வந்ததற்கு கௌரவ விமல் ரத்நாயக் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனால் முக்கியமான ஒரு விடயம், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியே ஆக வேண்டும். யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற முக்கியமான பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஸ் நிறுத்துமிடம் வந்து வைத்தியசாலைக்கு அண்மையிலே இருக்கின்ற பஸ் ஸ்டாண்ட், கிட்டத்தட்ட 70-80 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்ட அந்த பஸ் ஸ்டாண்ட். அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் 1-2 ராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை தேய்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று. ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது. ஒரு கவலை என்னென்றால், அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது. எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில டிசிசி மீட்டிங்கில் கூட கதைக்கப்பட்டது. யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி, போதனா வைத்தியசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு நெரிசல் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங் கதைத்த போது 8ஆம் தேதியோ என்னமோ எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால், எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய கையான எங்களுடைய அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்லுவோம். ஆளுநரிடம் போவோம். ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மத்தியிலே இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் இவ்வளவு இயங்கி வருகிறது. அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும், வவுனியாவிலே இதே தான் நடந்தது. ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய இடத்திலிருந்து புது இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டது. ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது ஒரு ஆடு, மாடுகள், நாய்கள் படுத்திருக்கிற இடமாகத்தான் இருக்கிறது. போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த பஸ் ஸ்டாண்டை அதிலே கொண்டு போவதற்கு கூறிய ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை கூட எங்களுடைய ஆளுநரால் எடுக்க முடியவில்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பஸ்களும் சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்றபடியால் இலங்கையிலே இவ்வளவு இடங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல திரும்பவில்லை, அந்த அந்நியர் தினம் அன்று கவுண்ட அந்த
சம்பவத்தின் தொடக்கம். யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு எக்கச்சக்கமான உதாரணத்துக்கு டிப்பரோட பஸ் அடிபடுகின்ற சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே நடக்கிறது. ஆனால் இந்த தனியார் போக்குவரத்து மற்றும் சிடிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம். இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் இருக்கிறார், எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார், எங்களுடைய சந்திரசேகரன் இருக்கிறார், டிசிசி மீட்டிங் நடத்தப்படுகிறது, டிசிசி மீட்டிங் கலைக்கப்படுகிறது. ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை. தனி அண்மையில பார்த்து எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள். ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இன்னும் அவர்கள் கதைக்கவில்லை. ஆனால் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் அங்கே தனியார் பஸ்களும் அதே நேரம் இந்த சிஜிபி பஸ்களும் போட்டி ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு பெரிய ஒரு அனர்த்தங்கள் அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அனர்த்தங்கள் நிகழ்வதற்குரிய சாத்தியக்கூறி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கிலே கவனம் எடுப்பதில்லை. மிக சிங்கலிங்கியான கவத்தி அப்போ சந்த காலே அவில்லா அப்பே உத்தரையின் மினசுட்டு அப்படி கியூவா பிரபாகரன்கே ஸ்டாச்சு வைக்க கதை நோக்கியலாம். அப்போது நான் சொல்லியிருக்கிறேன், நான் இது சிங்களத்திலே இருப்பதால் உங்களுக்கு தமிழாக்கம் செய்து தருகிறேன். எங்களுடைய தேர்தல் நேரங்களிலே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் வடக்கு மாகாணத்திற்கு வந்து வடக்கு மாகாண மக்களிடம் ஒரு பல பொய்யான வாக்குறுதிகளை தந்திருக்கிறது. இதில் முக்கியமான வாக்குறுதி தான் வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு வெண்கல சிலை ஒன்றை வடக்கு மாகாணத்திலே கட்டுவோம், பருத்தித்துறை பிரதேச சபையிலே வெண்கல சிலை ஒன்றை கட்டுவோம் என்பதன் அடிப்படையிலான ஒரு பொய்யான வாக்குறுதி ஒன்றை தந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்குரிய ஆதாரமாக என்னுடைய யூடியூப்பிலே அவர்களுடைய என்பிபியினுடைய பாடல் இருக்கிறது. பார்வதி அம்மாளுக்கு வந்து நாங்கள் அதாவது பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாளுக்கு அவருடைய பேரில் துறைமுகத்தை கட்டுவோம், எங்களுடைய தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம், அதே நேரம் எங்களுடைய மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்களை மீண்டும் மிளிரச் செய்வோம் என்றெல்லாம் பாடல் இருக்கிறது. எடுத்து பார்க்கலாம். என்னுடைய யூடியூப்பிலும் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இவற்றிற்காக கதைத்த போது தான் இன்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பயங்கர மோசமாக கத்திக்குளறி இருப்பார். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். සින්දු ගැව්වා මේ ප්‍රභාකරන් දෙයියෝ කියලා NVP එකේ JVP එක සින්දු මංගා තියෙන ඕන මට ටේබල් කරන්න පුළුවන්. අපි ප්‍රභාකරන්ට அப்போது நான் சொன்னேன், அவ்வளவு பொய் ஆன அடிப்படையிலே பிரபாகரன் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் அவ்வளவு ஒரு பிரச்சாரத்திற்காக ஒரு பெரிய பாட்டொன்றினை அது இந்த நினைக்கிறேன் அந்த பாட்டை வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் தம்பியோரால் தான் அதை எழுதி இயக்கி பாடித்ததாக ஒரு கதை உலாவுகிறது. உண்மை போய் தெரியவில்லை. அண்மைய தினங்களில் கூட என்னை அவருடைய பட வெளியீட்டுக்கு அழைத்திருந்தார். ஆனால் உண்மையாகவே எனக்கு வர விருப்பமாக இருந்தது. நேரங்கள் காலம் தாமதமாக அந்த பட வெளியீட்டுக்கு போக முடியவில்லை. அதைத்தான் சிங்களத்திலே சொல்லியிருக்கிறேன். அந்த பாட்டு அப்படி பாட்டடித்து கூட மக்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தார்கள். ස්ටචුව එකක් හදනවා කිව්වා ඒ තරම් සින්දු ගැව්වා මිනිසුන්ගේ පොළ ගන්න try කරා. හැබැයි එච්චර කර அப்போது எங்களுடைய நாட்டின் எங்களுடைய நாடுன்றது எங்களுடைய நாடு தான். தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுடைய ஸ்டாச்சு ஒன்று அதாவது வந்து வெண்கல சிலை ஒன்றை நிறுவுவதாக சொன்னார்கள், பாட்டு பாடித்தார்கள், அப்படி எங்களுடைய மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். එච්චර කරපු සගදාන්න එපා. ආරයි ප්‍රභාරන්ගේ අම්මාගේ නමට අපි ජටි එකක් හදනවා කියලා කිව්වා. හැබැයි ඒ ජටිය அப்போது பின்னிருந்து ராஜபுத்திரன் ராசமாணிக்கன் அவர்கள் சொல்லுகிறார், பிரபாகரனுடைய அம்மாவினுடைய பெயரிலே ஜெட்டி என்றால் உங்களுக்கு தெரியும் இறங்கு துறைமுகம் ஒன்றை அமைப்பதாக கூட அவருடைய பாட்டு சொல்லுகிறன்றதை எனக்கு ஞாபகப்பட்டது. சத்ததாண்டி பாண்டு எனக்கு அது அவர் ராஜமாணிக்கம் ராசபுத்திரன் பின்னுக்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. யாரோ பின்னுக்கு இருந்து என்னை பேசுவதாக நான் நினைத்தேன். என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்னை நோக்கி பேசுகிறார்கள் நினைத்து கொண்டு தான் நான் திருப்பி பார்த்தபோது பின்னால் எங்களுடைய சாணக்கியன் தம்பி பின்னால் இருந்து தான் அந்த விடயத்தை எனக்கு சொல்லி தந்தார். அதிலேயும் நான் அந்த விடயத்தை தான் கதைத்திருக்கிறேன். එයාට ඒක අදාළ නැහැ. එයා කිව්වේ නෑලු ඒව එකක් සින්දු එකක්. NBP ගේ ලොගෝ එකක් දාලා එතරම් බොරුව කිව්වා. මට සමහර දේවල් මේක அப்போது நான் சொல்லுகிறேன், இப்போது எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சொல்லுகிறார், தாங்கள் எந்த நிமிடங்களில் கூட அவ்வாறு சொல்லவில்லையா பிரபாகரனுக்கு வெண்கல சிலை அமைப்போம் என்று. அவர்களுடைய
வடக்கு மாகாண என்பிபி அடித்த தமிழ் பாட்டில் தான் அவை இருக்கிறது. ஆகவே இதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். இதற்கு பிறகு இப்போது நான் அடித்த கல் தான் அதுக்கு பிறகு வெடித்திருக்கிறது. நீங்கள் மற்ற வீடியோவும் ஏற்றி இருக்கிறேன். கத்திய சேகர் என்ற தலையங்கத்திலே அந்த வீடியோவும் ஏற்றி இருக்கிறேன் யூடியூபில், அதையும் நீங்கள் பார்க்கலாம். කියන්න කැමැති දැන් සමහර මම හිතන්නේ මාස 3-4කට කලින් කන්ටේනර්ස් 300 ගාණක් කියලා කතාවක් ආවා. හැබැයි මේක கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு முதல் இலங்கை துறைமுகத்திலிருந்து 323 கண்டெய்னர் என்றால் உங்களுக்கு தெரிந்தான சாமான்கள் வைத்து கொண்டு வர ஒரு பெரிய இரும்பு பெட்டிகள், அவை 323 சுங்க அதிகாரிகளுடைய விசாரணைக்கும் அவை ஓப்பன் பண்ணி பார்க்காமல் அவற்றை கிளியரன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். அதாவது வருமான சுங்கலாக அவை ஒன்றுமே போய் பார்க்க முடியாமல் அவற்றை கிளியர் பண்ணி எடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக கதைக்கிறேன். ஆனால் அந்த கண்டெய்னர் தொடர்பாக நான் ஏதாவது 1-2 வசனங்களை சொன்னால் என்னை சுடக்கூடும். ஆனால் எனக்கு அவற்றை சொன்னால் எனக்கு பயமில்லை. ஆகவே நான் அதுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். ජර්මනි වලින් ගිහිල්ලා තිබ්බා අපේ ප්‍රෙසිඩන්ට් ගිහිල්ලා තිබ්බා ජර්මනික අපේ ඩයස්පෝරා එක හම්බුණා. இந்த சந்தை என்று சொல்வது பாராளுமன்ற தேர்தல், அதே நேரம் உள்ளூராட்சி சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னம், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னம் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஜெர்மனியிலே போய் அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய டயஸ்போராவை அவர்கள் சந்தித்திருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறேன். ඒ කියන්නේ ඒගොල්ලන්ට කරන්න පුළුවන් කියලා මේ රටේ කරන්න බැරි දේවල් අපිට පොරොන්දුවක් දුන්නා එහෙම කරනවා කියලා. එතකොට அப்போது அங்கே எங்களுடைய டயஸ்போரான்னு சொல்வது எங்களுடைய இரத்த உறவுகள், ஜெர்மனியில் இருக்கின்ற இரத்த உறவுகள் ஒரு கூட்டத்தை இவர் சந்தித்து அவர் எங்கள் நாட்டிலே செய்ய முடியாத ஒரு விடயத்தை தான் செய்வதாக சொல்லி வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். ආයිලාන්ද වලින් තිබ්බ කන්ටේනර් එක තිබ්බ බඩු ටික අපේ ප්‍රභාකරන්ගේ බඩු ටික මම මේක පැහැදිලිව සිංහලෙන් කියන්න මට මේකෙන් පස්සේ මරණ දර්ශනය එකයි ඒ වුණාට මට බය නැහැ. தாய்லாந்து அப்போ நான் சொல்லுகிறேன், தாய்லாந்து நாட்டிலே நான் இப்போது தமிழாக்கம் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன். பாராளுமன்றத்திலே கதைக்கப்பட்ட உரையினை தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். தாய்லாந்து நாட்டிலே இருந்து எங்களுடைய தேசிய தலைவனுடைய சொத்தாக இருந்த ஒரு சில பொருட்களை இவர்கள் அங்கே இருக்கிற கண்டெய்னர் மூலம் மறுபடியும் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். ඉතුරු වෙලා අපි 2009ට කලින් ප්‍රභාකරන් ගෙන්නන්න try කරපු බඩු තායිලන්ත වල ඉතුරු වෙලා ඒකේ කේපි කුමරන් පත්මනන අරහා දැනට ඒගොල්ලෝ ඒ කන්ටේනර් එකේ මෙහාට ගෙනලා තියනවා කියලා. அப்போது நான் சொல்லுகிறேன், தாய்லாந்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வைத்திருந்த சொத்துக்கள் சிலவற்றை அந்த கண்டெய்னர் மூலமாக குமரன் பத்மநாதன் ஊடாக கதைக்கப்பட்டு அந்த கண்டெய்னர் அவ்வளவும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லுகின்ற தமிழாக்கம் அப்படி மக்கள் கதைக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். මටත් මගේ ඩයස්පෝරා එකකින් කතා කරලා කිව්වා ජර්මනි වල ඒ බඩු ටික අන්තිමට ඉතුරු වෙච්ච ආයුධ ටික ගෙනියාවි ටික ඒ කන්ටේනර් එකට දාලා තමයි මේ ළඟදී ගෙනලා තියෙනවා කියලා. හැබැයි මට මේක அப்போது நான் சொல்லுகிறேன், எனக்கு ஜெர்மனியில் இருந்து வந்த தகவலின் படி, ஜெர்மனியில் வாழ்கின்ற ஒரு சில டயஸ்போரா உறுப்பினர்களுடைய தகவலின் படி எங்களுடைய தேசிய தலைவருடைய மிஞ்சிய ஆயுதங்கள், கினியாவி என்று சொல்வது ஆயுதங்கள், அதே மாதிரி பொருட்கள் சிலவற்றை குமரன் பத்மநாதன் அவர்களுடைய உதவியுடன் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கொண்டு வரப்பட்ட பொருட்கள் தான் அந்த கண்டெய்னர்களில் இருந்தன என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது அதை ஆனால் யாருமே இப்போது நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் கண்டெய்னர்கள் போக வேண்டிய இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றன. அப்போது பிரதி அமைச்சர் ஒருவர் எழும்பி கேட்பார், நீங்கள் இதை பொறுப்புடன் தான் ஒப்பதமா மிக வகை இந்த கியான் என்று நீங்கள் பொறுப்புடன் தானே சொல்லுகிறீர்கள் என்று அவர் எழும்பி கேட்கும்போது நான் சொல்கிறேன், மிகப்பெரிய பொறுப்புடன் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். குடக் வஹாக்கிமே கியான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், முதல் பாருங்கள், ஓம் நான் பொறுப்புடன் தான் கூறுகிறேன். நான் சொன்னேன், இப்போது இவர்கள் 1-2 பேர் எழும்புவார்கள் என்று. இவர்கள் இப்போது 1-2 பேர் எழும்புகிறார்கள். எனக்கு மரண தர்ஜனை, அதாவது என்னை கொலை செய்வதற்கு ட்ரை பண்ணக்கூடும், அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் நடப்பதற்கு இருக்கின்றன. ஆனால் இதுதான் உண்மை என்று சொல்லுகிறேன்.
அதாவது கொண்டு வந்து வரப்பட்ட அந்த கண்டெய்னர்களுக்குள்ளே எங்களுடைய தேசிய தலைவருடைய மிச்சமாக இருந்த ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கினியாவி என்று என்றால் ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்று பாராளுமன்றத்தின் உள்ளே நான் கதைத்ததை இப்போது தமிழாக்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். சிங்கள மக்களுக்கும் கதைக்கப்பட்ட விஷயங்கள் விளங்கும். தமிழ் மக்களுக்கு தெரியாத காரணத்தினால் நான் அதை தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். தெளிவாக சொல்லுகிறேன். நான் எந்த கருத்தையும் இந்த யூடியூப் மூலம் தெரிவிக்கவில்லை. பாராளுமன்றத்திலே எனது உரையை தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அவை ஒவ்வொரு இடங்களுக்கும், அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய இந்த பொருட்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் இடம் நகர்த்தப்பட்டு கடைசியாக இலங்கையை வந்தடைந்திருக்கின்றன சொல்லுகிறேன். அப்போது கதிரையிலே சபாநாயகராக வீற்றிருந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்னை கேட்கிறார், ராமநாதன் அர்ச்சுனா அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் நீங்கள் பொறுப்புடன் தான் கூறுகிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்கிறார். அப்போது நான் சொல்லுகிறேன், நான் சிங்களத்தில் தானே சொல்லுகிறேன். சிங்களம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும் தானே, சிங்களத்தில் தானே நான் சொல்லுகிறேன். ஆம், நான் மிகப்பெரிய பொறுப்புடன் கூறுகிறேன் என்று இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறேன். ඔබතුමා ප්‍රකාශ ඔබ වක්කීම් භාරගත යුතුයි. අනිවාර්යයෙන්ම මම සිංහලෙන් කිව්වේ වාක්‍යම බාර ගන්නවා කියලා. එතකොට සිංහල තේරුණානේ. එතකොට இப்போ நான் சொல்லியிருக்கேன், நான் சிங்களத்தில் தானே சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் இதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. உங்களுக்கு சிங்களம் விளங்கும் தானே, ஆகவே நான் அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன். එවදා කිව්වා කියලා මට දැන් මාව පාර්ලිමේන්තු මන්ත්‍රීකමක් අයි කරන්න කියලා ඔය ඉන්න ආණ්ඩුවේ නඩුවක් දාලා තියෙනවා. මම ඒක කිව්වානේ. දැන් ජූනි 26 වෙනිදා මගේ නඩුව තියෙනවා. මට මම මේ තව එකක් කියලා මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න ඉවත්ලා යන්න. ඒක අහන්න. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உண்மையான விடயங்களை நான் பகிர்ந்து உண்மையை சொல்லியிருப்பதால் இப்போது அரசாங்க கட்சியைச் சேர்ந்த ஒரு சில பேர் இந்த நீதிமன்றத்திலே என்னை விலக்க சொல்லி, பாராளுமன்றத்திலிருந்து என்னை விலக்க சொல்லி வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஜூன் மாதம் 26ஆம் தேதி அந்த வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி எடுத்து போடுகின்ற நேரத்திலே நானாகவே விலத்தி செல்வேன் அல்லது இந்த பாராளுமன்றத்திலிருந்து நான் விலக்கப்படுவேன். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். මාව සෙප්තැම්බර් මාසේ 26 වෙනිදා මිනිස්සෙගේ අයින් වෙලා ලියුමක් ගාලා තිබ්බා පාර්ලිමේන්තුවේ පාල කලින් හිටපු ලේකම්තුමා. හැබැයි அப்போ நான் சொல்லுகிறேன், போன 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நான் சிறைச்சாலை சென்ற பின்னர் என்னை சுகாதார அமைச்சிலிருந்து விலக்குவதாக அப்போது இருந்த சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால் அவர்கள் கடிதம் அடித்திருப்பார், என்னை இதோடு வேலையிலிருந்து நிப்பாட்டுவதாக. ඊට පස්සේ මේ NBB එකම ගිහලා නඩුවක් දැම්මා. මම ડોක්ටර් වෙලා ඉන්නකොට නොමිනේෂන් එකක් දැම්මා කියලා. ඒ නඩුව දැන් அப்போது அதன் பிறகு இந்த என்பிபி பாராளுமன்றத்தைச் சேர்ந்த ஒரு சில பாராளுமன்றத்தை, இந்த என்பிபியினுடைய கட்சி சார்ந்த ஒரு சில பேர் கொண்டே பாராளுமன்றத்திலே ஒரு வழக்கொன்றை போட்டியிருக்கிறார்கள். மேல் நீதிமன்றத்திலே, மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே. அதாவது நான் ஒரு வைத்தியராக சேவை செய்கின்ற காலப்பகுதியிலே என்னை இதிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்று, அதாவது சேவை செய்கின்ற காலப்பகுதியிலே நான் தேர்தலுக்குரிய விண்ணப்ப மனுக்களை நான் போட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு இவர்கள் அந்த வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு 26ஆம் தேதிக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. இப்போது இவர்கள் இந்த வழக்கிலிருந்து என்னை விலக்கிக் கொள்வார்கள் என்றால் இந்த பாராளுமன்றத்திலே மிக பெரும் தலையீடியாக இருப்பது நான் தான் என்பது அவர்களுக்கு தெரியும். කෝට ෆැබිලි යනවා. දැන් මම මේක කියපින්දා අනිවාර්යෙන් මාව ඉවත් කරනවා. ඒක කිසි අවුලක්. நான் இவற்றை சொன்னதால், இந்த உண்மைகளை சொன்னதால், இந்த கண்டெய்னர் சம்பந்தமான விடயங்கள், அதே நேரம் இந்த கடிதங்கள் சம்பந்தமான விடயங்களை நான் சொல்லியிருப்பதால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்குகள் என்பிபி அரசாங்கத்துக்கு சார்பாக நான் அவர்களுக்கு தலையீடு என்பதால் அங்கிருந்து என்னை இவர்கள் கட்டாயம் விலக்குவதற்கு ட்ரை பண்ணுவார்கள். எனக்கு அதுக்கு பயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், இல்லை, அதுக்கு பிறகு மாகாண சபை சிரித்து கொண்டே சொல்லுகிறேன், நாம் அப்படித்தான் நீங்கள் என்னை திட்டமிட்ட ரீதியிலே இதிலிருந்து நீக்கினாலும், பாராளுமன்ற பதவியிலிருந்து நீக்கினாலும் மாகாண சபை பதவி இருக்கிறது, மாகாண சபையிலே நாங்கள் அவற்றை பார்த்து கொள்வோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். අවුරුවරේ කොන්ද පණ තියාගෙන ඇත්ත කියනවා නම් අපිට කැමති. අපි කියන්නේ දැන් අපි සිංහල ජනතාවට කියන්නේ අපි රණ්ඩු වුණ මෙච්චර කාලේ අපි කිව්ව නෑ. මගේ තාත්තා මරුණා 2009 තාත්තා කොටියක පොලිසියක ඉන්න කාලේ කකුලේ තුවා. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த மதிப்புக்குரிய சிங்கள சமூகத்திடம் ஒரு விடயங்களை உண்மையாக கதைக்க விரும்புகிறேன். என்னுடைய தந்தையார் தமிழீழ விடுதலை புலிகளின்
காவல்துறையில் இருந்து 2009ஆம் ஆண்டு ஒரு கால் எடுக்கப்பட்டு அவர் அதே நேரம் வயிற்றில் காயப்பட்டு பதவியா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையிலே அங்கே என்னுடைய தந்தையாரை காணாமல் பண்ணியிருக்கிறார்கள். காலிலே காயத்தோடு வந்தவர், வயிற்றிலே ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. பிஎஸ்டியிலிருந்து அதற்கு அப்பால் எந்த எழுத்துக்களும் இல்லாமல் என்னுடைய தந்தையார் அன்று போர்டிலிருந்து காணாமல் ஆக்கப்பட்டு கடத்தப்பட்டு கொலை செய்திருக்கிறார் என்ற விடயத்தை நான் நேரடியாக சொல்லுகிறேன். පදවිය හොස්පිටල් එකට ගෙනලා තාත්තාව එතනින් මරලා තියෙනවා. අරගෙන ගිහිල්ලා කෑලි කපලා තියෙනවා. හැබැයි එතරම් ඉඳන් මං කියන්නේ මොකද්ද? දැනටවත් 2025ත් අපි එකට යමු කියලා. කොච්චර පොරොන්දුවක් දීලා අපේ මිනිසුන්ගේ වෝට් එක අරගෙන අපි තුන් දෙනෙකුට දීලා තියෙනවා මේ වෝට් එකක් ජැෆ්නාවල. හැබැයි අපිට කිව්වා අපේ ප්‍රභාකරන්ගේ අම්මාගේ නමට ඕගොල්ලෝ මේකද දැන් අඩුම ගාන ඔගොල්ලෝගේ நான் சொல்கிறேன், இவ்வளவு மிகப்பெரிய பொய்களை சொல்லி எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்று சிங்களத்தில் சொல்லுகிறேன். எங்களுடைய வடக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி புது அரசாங்கம் வருகின்ற போது அதாவது எங்களுடைய அன்றகுமார நாயக் அவர்களை நம்பி 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வடக்கிலிருந்து சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு தேசிய பட்டியலே 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த அடிப்படையிலே நாங்கள் உங்களை அவ்வளவு ஆதரித்தோம் நம்பினோம் என்று நான் சிங்கள மக்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். රණවිරුවට අපි ප්‍රභාකරන් කියලා මේ පාර්ලිමේන්තුවේ කියනවා වගකීමෙන් අපි වගකීම බාර ගන්නවා අපි කියපු දේවල් ඔක්කොටම වගකීම බාර ගන්නවා. හැබැයි அப்போ நான் சொல்கிறேன், நான் இந்த பாராளுமன்றத்திலே முதலாக எவ்வளவோ காலத்துக்கு பிறகு பிரபாகரனுடைய பெயரை சொல்லி நான் சில விடயங்களை கதைத்திருக்கிறேன். நான் அதற்குரிய பொறுப்பு கூறல்களை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய தெய்வம் என்பதை நான் சொல்லுகிறேன், பயமில்லாமல் சொல்லுகிறேன். ஆனால் உங்களுக்காக, உங்களுடைய நாட்டுக்காக போராடிய அதாவது ஒரு போர் வீரனை நீங்கள், உங்களுடைய ஆமி, அதாவது ஒரு போர் வீரனை நீங்கள் ஒரு போர் வீரன் என்று சொல்லுவதற்கு கூட உங்கள் 159 பேருக்கு ஒரு அதாவது முதுகெலும்பு அல்ல. நீங்கள் அவர்களை செபலியோ என்ற வசனத்தில் சொல்லுகிறீர்கள். எனக்கு அந்தளவுக்கு சிங்களம் தெரியாண்டு சொல்லுகிறேன். அதற்குரிய செபலியோ என்றால் நான் நினைக்கிறேன் யுத்தத்துக்காக போராடியவர்கள், ஆனால் போர் வீரர்கள் அல்ல. அப்படி தரம் குறைத்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை அவமதித்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய தலைவன் உங்களுடைய போர் வீரர்களை ஒரு போர் வீரர்களாகத்தான் மதித்திருக்கிறான். போரிலே இறந்த எந்த ஒரு சிங்கள இராணுவ வீரனையும் என்னுடைய தலைவன் அவமானப்படுத்தியதோ அல்லது உடம்பில்லாமல் படங்களை எடுத்து போட்டதோ வரலாறுகள் இல்லை என்பதை சிங்களத்தில் சொல்லுகிறேன். ඔගොල්ලෝම වෙනුවට මරපු රණවිරුවෝ අපේ වෙනුවට නෙවෙයි අපේ වෙනුවට මරපු මේ රණවිරුවෝවේ නවම්බර් 27 අද වෙනකන් අපි මතක තියාගන්නවා. අද වෙනකන් අපි நான் சொல்றேன், எங்கள் சார்பாக இறந்த போராளிகள், எங்களுடைய வித்துடல்கள், எங்களுடைய மாவீரர்களை நவம்பர் கார்த்திகை 27ஆம் தேதி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறோம். அவர்களுக்காக அழுகிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கண்ணீர் சிந்துகிறோம். அவர்களை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் மறந்திருக்கிறீர்கள். அது உங்களுடைய போர் வீரர்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம். அந்த 159 பேர் இருந்தும், அரசாங்கம் இருந்தும், பிரதமர் இருந்தும், நீங்கள் உங்களுக்காக இறந்தவர்களுக்குரிய மரியாதையை நீங்கள் செலுத்துங்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுக்காக இறந்தவர்களுடைய மரியாதையை நாங்கள் ஒருபோதுமே மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். எங்களுக்காக அவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ நான் சொல்றோம், இல்லை, நீங்கள் எங்களை எவ்வளவுதான் தீவிரவாதிகள், ரஸ்தவாதிகள், கொட்டிகள் என்று சொன்னாலும் இறந்தவர்கள் எங்களுடைய ஐயால அக்காலா, அதாவது எங்களுடைய அண்ணன்மார்கள், எங்களுடைய அக்காமார்கள், எங்களுடைய தங்கச்சிமார்கள், எங்களுடைய தம்பிமார்கள். நாங்கள் அவர்களை ஒருபோதுமே மறக்க மாட்டோம் என்று சொல்லுகிறேன். රණවිරුවට ඕගොල්ලෝට කියන්න බෑ රණවිරුවෝ කියලා. මම දන්නේ එච්චර මට සිංහල බෑ. හැබැයි කියලා තියෙනවා සබලියෝ කියලා මොකද? අපි කවදාවත් මම මරණක මේ රටේ මං அப்போது நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக இறந்த அந்த போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லி, அவர்களுடைய செபலியோ என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் தமிழிலே இராணுவ சிப்பாய்கள் அப்படி என்று வேறு நினைக்கிறேன். போர் இராணுவ வீரர்கள் அல்ல, இராணுவ சிப்பாய்கள், இறந்த சிப்பாய்கள் அப்படி ஏதோ தமிழாக்கம் செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆனால் நான் இறக்கும் வரைக்கும் எனக்காக உயிர் துறந்தவர்கள் மாவீரர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று 2 கைகளை முயற்சி தன்னந்தனியாக பாராளுமன்றத்திலே தமிழிலே காய்த்திருக்கிறேன். අපේ වෙනුවට මරපු අය සෙබලියෝ කියලා. ඒගොල්ලෝ රණවිරුවෝ. ඒ වගේම සිංහල ජනතාවෙන් එක්කෙනෙකුට අම්මා නැහැ, එක්කෙනෙකුට තාත්තා නැහැ, එක්කෙනෙකුට දුවක් නැහැ, එක්කෙනෙකුට පුතා නැහැ. එතකොට හිතලා බලන්න, මම මේ පාර්ලිමේන්තුවේ බෑලා යනකොට මට යුනිෆෝම් එකේ ඉන්න එකගෙන ආවිලා කියනවා ડોක්ටර් ඔයා ඇත්ත කියනවා. ඔයා ඇත්ත කියනවා. ඔයා අපේ කට්ටියව ගරු කරනවා. හැබැයි බලන්නකො අපි ඡන්ද දීලා 159 යවලා තියෙනවා. හැබැයි මේගොල්ලෝ මොකද වෙන්නේ කියලා. දැන් බලන්න.
அப்போ நான் சொல்கிறேன், அந்த பாராளுமன்றத்திலிருந்து இறங்கி கீழே போகின்ற சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இராணுவ வீரனும் ஒவ்வொரு போராளியும் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு காவல்துறை அதாவது போலீஸ் அதிகாரியும் சொல்லுகிறார், டாக்டர் நீங்கள் இயக்கம் விடுதலை போராளிகள் என்றெல்லாம் கதைக்கிறீர்கள், ஆனால் எங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் ஒரு நாளும் அவமானப்படுத்தியதில்லை. ஆனால் பாருங்கள் 159 பேரை நாங்கள் வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம், ஜனாதிபதியும் ஆக்கியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்காக செத்த அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எங்களுக்கு ஆமியாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள், நாங்கள் அதை மறக்கவும் கூடாது. அதே நேரம் நாங்கள் அதிலே அவர்கள் தவறு செய்திருப்பவர்களை நாங்கள் மன்னிக்கப் போவதில்லை. ஆனால் அவர்களுடைய தியாகங்களையும் இதிலே யாருக்காவது மாற்றுக்கட்டு இருந்தால் மன்னிக்கவும். அவர்களும் அவர்களுடைய மக்களுக்காக இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய அக்கா இல்லை, அண்ணா இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை. அந்த வலிகள் எங்களுடைய விடுதலை புலிகளோடு அவர்கள் போராடி களத்திலே மரணமாகியதை நாங்கள் ஒருபோதுமே அவமானப்படுத்தவோ அல்லது அவர்களை கெட்டவர்கள் என்றோ அல்லது அது அவர்களுடைய போராட்டம், இது எங்களுடைய போராட்டம், எங்களுடைய போராட்டத்தை அவர்கள் மதிக்கவில்லை, எங்களை தீவிரவாதிகள் என்றார்கள். ஆனால் என்னுடைய தேசிய தலைவன் அவர்களை மதித்திருக்கிறான், ஒருபோதுமே அவர்களை அவமானப்படுத்தியதும் இல்லை. இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன், எங்களுடைய தேசிய தலைவர் அந்த போராளி அவர்களுடைய போராளிகள் இராணுவத்தினுடைய தளபதிகளோ போராளிகளுடைய அக்காவையும் தம்பியையும் ஒருபோதும் போய் சுட்டதில்லை, குடும்பத்தாரை பாதிக்கப்பட்டதில்லை. நான் சின்ன காலங்களில் இருந்த போது கூட எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களோடு களமாடுபவர்கள் யாரோ அவர்கள் தான் எங்களுக்கு எதிரிகளை ஒழிய அந்த களமாடுபவர்களின் இரத்த உறவுகளோ சொந்தக்காரர்களோ எங்களுடைய எதிரிகள் அல்ல என்று எங்களுடைய தேசிய தலைவர் தங்களுடைய படை வீரர்களுக்கு சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை சிங்களத்திலே கதைத்திருக்கிறேன். විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමා විනාඩි 2යි තව. Thank you. මන් දැක්ක දකුණේ දැන් පරණ ඔයගොල්ලන්ගේ දේශපාලනය තරග මැතේ දෙන්නෙක් ගිහිල්ලා දාලා තියෙනවා මේ ඉරේ. ඊට පස්සේ චාමර මන්දිරතුමා. அப்போது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அரசியல் பழிவாங்கல் காரணமாக சிங்கள 2 முன்னாள் அமைச்சர்மாரை கொண்டு போய் நீங்கள் 25 வருடங்கள் 20 வருடங்கள் சிறையில் போட்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர அல்ல, அவருடைய பேர் என்ன மாறிவிட்டிருக்கிறது, அந்த அவர் நல்லமாண்டு கேட்கின்ற அந்த எம்பி, அவருடைய பேர் அடிக்கடி மறக்கிறேன், அவரை கூட நீங்கள் பல தடவைகள் கொண்டு போய் சிறையில் அடைத்திருக்கிறீர்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கல். அதே மாதிரி நானும் நாளை என்னையும் நீங்கள் ஏதாவது ஒரு சிக்னல் கேஸுக்கு கொண்டே பெர்மனண்ட்டாக நீங்கள் அடைக்கலாம். அதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம். ஒரு நல்ல விடயங்களை உண்மையாக கதைக்கின்ற ஒருத்தனை கொண்டே நீங்கள் சிறையில் அடைக்கலாம். அதுதான் இந்த நாட்டின் ஜனநாயகம் என்று சாமர சம்பத் தசநாயக்க அவர்களை பற்றி நான் இந்த நிமிடத்திலே கதைக்கின்றேன். කවුද මේ හැබැයි ආයන්නේ මම දන්නේ මොකද සිග්නල් ගේස් එක හරි මොකද ගේස් එකට මාව දානවා. හැබැයි මමත් කවදාද එළියට එනවා. මම දන්නවා දැන් කොහමරි ජූනි 26 වෙනිදා මට නඩුවක් තීන්දුවක් කරනවා. වා අද ඉඳන් පාර්ලිමේන්තුව ඉවත් වෙනවා කියලා. එහෙමනේ වෙන්නේ. මේ රටේ මම කවදාවත් පොලිටික්ස් කරලා නැහැ. මම කවදාවත් நான் சொல்கிறேன், சாமர சம்பத்தை போன்ற நீங்கள் சிறையில் அடைத்தது போன்று இந்த பாராளுமன்றத்திலே அதிகமாக கத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்ற இப்போது சிங்கள மீடியாக்களிலே இருக்கின்ற முக்கியமான ஆக்கள் நானும் ராமநாதன் அர்ச்சுனாவும் சாமர சம்பத்தும் மட்டும்தான். சாமர சம்பத்தை நீங்கள் பழி வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள். அதே போன்று என்னையும் ஏதாவது ஒரு சிக்னல் லைட் போட்ட கேஸுக்காக நீங்கள் சில வேளைகளிலே கொண்டு போய் சிறையில் அடைக்கலாம். ஆனால் நான் ஒரு நாளைக்கு வெளியால் வருவேன், வரும்போது உண்மைகள் வெளியால் வரும் என்று சொல்லியிருக்கிறேன். සිස්ටමයක් මම වෝට් කරලා නැහැ මේ රටේ. මට විශ්වාසයක් නැතුව ගියා. මේ 2009 ඔක්කොම ඉවරනාට පස්සේ මගේ තාත්තාව එක්ක අරගෙන ගිහිල්ලා කෑලි කැපුවාට පස්සේ அப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய தந்தையை இழுத்து கொண்டு போய் ஒரு வைத்தியசாலையிலே வயிற்றிலே காயப்பட்டு காலும் எடுக்கப்பட்டு கணுக்கால் வலது கணுக்கால் நினைக்கிறேன் கணுக்கால் எடுக்கப்பட்ட என்னுடைய தந்தையை நீங்கள் வைத்தியசாலையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் துண்டு துண்டாக வெட்டியிருந்த போது எனக்கு இந்த நாட்டிலே ஜனநாயகத்தில் இருக்கின்ற நம்பிக்கை முற்றாக இழந்து போயிருந்தது. நான் அதன் பிறகு இவற்றை நான் எங்களுடைய நாட்டிலே ஜனநாயகம் இருப்பதோ 39 வருடங்களுக்கு நான் என்னுடைய பிறந்த நாட்களிலிருந்து இன்று வரை 39 வருடங்களுக்கு நான் ஒருபோதுமே ஒரு தேர்தலிலுமே பங்கேற்றதும் இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை என்று சொல்லுகிறேன். அப்போ நான் சொல்லுறேன், பதவியா ஹாஸ்பிட்டலிலே என்னுடைய தாத்தாவை நீங்கள் எங்களுடைய தாத்தான்னு சொல்வது என்னுடைய அப்பா
என்னுடைய அப்பாவை நீங்கள் கடத்தி கொண்டு போய் கொலை செய்த பிறகு நான் ஒரு வைத்தியராக பதவியா வைத்தியசாலைக்கு போய் அங்கே என்னுடைய தாத்தாவினுடைய பிஎஸ்டி டிக்கெட் என்று சொல்வார்கள் அதை எடுத்து பார்த்துக்கிறேன். என்னுடைய அப்பாவுக்கு வந்து வயிற்றிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எதுவுமே எழுதப்படவில்லை. செப்சிஸ் வந்து செத்ததாகவோ அல்லது ப்ளீடிங்காக செத்ததாகவோ அல்லது கோஸ் ஆஃப் டெத்தோ எதுவுமே எழுதப்படவில்லை. ஆனால் இறப்பு சான்றிதழை தந்திருக்கிறீர்கள். என்னுடைய தாத்தாவை நீங்கள் தான் என்னுடைய அப்பாவை கடத்தியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வளவு இருந்தும் இந்த பாராளுமன்றத்திலே நான் உண்மையாகவே சிங்கள மக்களுக்கு ஒரு உண்மையான மனிதனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். අඩේ තුවාල වෙලා තියෙනවා කකුල ඇම්බියුටේට් කරලා තියෙනවා තාත්තනේ මගේ තාත්තනේ එතකොට මගේ කොච්චර පපුව රිදෙනවා කියලා කියන්නකෝ ඒ නිසා තමයි මේ පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලා අපි කියන්නේ මේකයි වෙලා තියෙන්නේ දැන් මේ ඕගොල්ලෝගේ ජනාධිපතිතුමා ආය යනවා ජර්මනි වලට මම පින්දුර බවා ඕන්න පෙන්නන්න බට පුළුවන් මට නඩුවක් දාන්න මේ මගේ මේ ස්පෙෂල් මොකුත් එපා නඩුවක් දාන්න මම නඩුවෙන් ආලා පෙන්නන්න මට කොට්ටි එක ඩයස්පෝරා එකේ ජර්මනි ඉන්න ලෝකා මට කිව්වා ඕගොල්ලෝගේ ජනාධිපතිතුමා ආවිල්ලා සහෝදරයෝ ඉල්ලුවා අපි සල්ලි දුන්නා කියලා. அப்போ நான் சொல்லுகிறேன், ஆம், நீங்கள் எனக்கு பாராளுமன்ற சிறப்புரிமைகள் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் போய் வழக்கை போட்டுக்கொள்ளுங்கள், நான் அங்கே வந்து பதில் சொல்லுகிறேன். ஜெர்மனியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ விடுதலை புலிகள் என்ற டயஸ்போராக்களினுடைய தலைவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு நபர் எனக்கு சொல்லியிருக்கிறார். எங்களுடைய அனுரகுமார சாநாயக் அவர்கள் வந்து காசு கேட்டதாக, அதாவது வந்து தேர்தலுக்குரிய பணங்கள் கேட்டதாக, அவை கொடுக்கப்பட்டதாக எனக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு ஒரு பயமும் இல்லை. நீங்கள் தாராளமாக ஓடி போய் இதை சொல்லலாம் வழக்குகளை போட்டுக்கொள்ளலாம். நான் அங்கு வழக்கிலே வந்து அதுக்குரிய ஆதாரங்களை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். මගේ ඩයස්පෝරාගේ මම ගත්ත සල්ලි ටික මං කිව්වා මගේ account එක BOC මගේ identity card number එක 86.18.32යි 95යි ඕන්න ගිහලා බලන්න මට election එකට සල්ලි දාලා දෙනවා මගේ ඩයස්පෝරා මේන් ගෙල්ලා அப்போ நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் 8618089295B. வேணுமென்றால் பிஓசி அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அங்கே என்னுடைய எலெக்ஷனுக்காக, தேர்தலுக்காக பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த டீட்டெயிலை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நான் போய் சொல்ல விரும்பவில்லை. ஆம், என்னுடைய மக்கள் என்னை விரும்பி எனக்கு பணம் அனுப்பி அந்த பணத்திலே என்னை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறேன். இன்று வரை நான் யாருடைய முதுகிலும் குத்தவில்லை. எந்த கட்சிகளோட போய் டீல் அடித்தோ கதிரைகளுக்காகவோ சேரவே இல்லை என்று சொல்லி என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பரை கூட நான் சொல்லுகிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களால் துணிந்து இவ்வாறு உங்களுக்கு காசு வந்தது, நீங்கள் அதை எடுத்து தான் தேர்தலுக்கு செலவழித்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? ஒருபோதுமே சொல்லலாது. நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு போய் வெளிநாடுகளிலே சொல்லுகின்ற விடயம் என்ன? செய்ய முடியாத விடயங்களை செய்கிறோம், தமிழிடம் விட்டு தருகிறோம் என்று தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இங்கே வந்து பார்லிமெண்ட்லேயே சிங்கள மக்களுக்கு கதைப்பது என்ன? அது முக்கியமான பிழையான விடயமாக இருக்கிறது. மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். සිංහල ජනතාව තුට්ටක් හිතන්න ඕනේ. අපි ගියොත් මේ පාර්ලිමේන්තුවේ ආයේ මෙහාට මෙහාට කතා කරනවා එක්ක කැන්ඩිමඩ ගිහලා ලස්සනට කතා කරනවා. ඕගොල්ලොත් අපි ලස්සනට කතා කරනවා, අපිත් ලස්සනට කතා කරනවා. හැබැයි அப்போது நான் சொல்லுகிறேன், நானும் இந்த பாராளுமன்றத்திலிருந்து விலத்து போவனாக இருந்தால் சிங்கள மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். உண்மையாக கதைக்கக்கூடிய எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு இந்த பாராளுமன்றத்திலே இருக்க போவதில்லை. நாங்கள் மைக்குக்காகவும் வீடியோக்காகவும் ஒன்று கதைக்க போகிறோம். அதே நேரம் வெளியால் போய் பாராளுமன்ற கேண்டீனிலே நாங்கள் வேறொன்றை கதைத்து ஒரு டீல் ஒன்றை அடிக்கப் போகிறோம். மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இங்கே பாராளுமன்றத்திலே நடக்கின்ற இந்த விடயங்களும் உண்மை அல்ல. இவை தொடர்பாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒவ்வொரு சிங்கள மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். වසන්ද මට විනා තප්පර විස දෙන්න වසන්ද මිනිස්සුගෙන මේ තියෙන ඔප්පුවක් මේ ඔප්පුව මම නම කියන්නේ මම එයාට පොරොන්දුවක් කරා මම නම කියන්නේ නැහැ කියලා අන්තරාධපුර ඉන්න ඕගොල්ලෝගේ NBB MB කෙනෙක් ලියලා තියෙනවා මේ ඔප්පුවක ලක්ෂ 500 ගේ එකක් ලක්ෂ 50ට හරිද? එතකොට මේ කවුද වසන්ද හැමදාම රාට වොෂ් එකක් දාන්න යනවා. මං ගා වීඩියෝ එකක් තියෙනවා රාට ගිහිල්ලා උදේ එනකොට ලයිට් එක ඕෆ් කරන්නේ මම කෝට්ස් එක අන්ටෝවර කෝට්ස් එකට ගිහලා එනකොට මම දැක්කා ගේ එක ලස්සන ගේ එක තට්ටු දෙකක් ගේ එක පොච් 16යි ලක්ෂ 50ට ගන්න පුළුවන් මේ රටේ දැන් එක එකනාම අරන්. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு உறுதிப்பத்திரம் ஒன்றை காட்டி நான் சொல்லுகிறேன், வசந்த சமரசிங்க அவர்களுடைய இந்த வீடு என்று சொல்லப்படுகின்ற இந்த வீடு, அதைத்தான் நான் கதைக்கிறேன். கதைப்பதை தமிழாக்கம் செய்கிறேன், ஆகவே குத்தி முறிய வேண்டாம். வசந்த சமரசிங்க என்று சொல்லப்படுகின்ற அவருடைய என்று சொல்லப்படுகின்ற வீடு ஒன்றை அனுராதபுரத்திலே 16 பேர்ச் வீடு 2 மாடி வீடு ஒன்றை இவர்கள் 500 லட்சம், அதாவது வந்து 50 மில்லியன் அல்லது 5 கோடி வீடு ஒன்றை
அரை கோடிக்கு அல்லது 50 லட்சத்துக்கு எழுதியிருக்கிறார்கள். இந்த வீடு தான் இங்கே இருக்கிறது. எழுதியிருப்பவர் வந்து NBP அரசாங்கத்தினுடைய ஒரு எம்பி தான் அந்த இதை எழுதியிருக்கிறார். ஆகவே அங்கே இரவுக்கு வந்து வசந்த சமரசிங்க வந்து வாஷ் ஒன்று போட்டு போவதற்காக வந்து போகிறார், அவ்வளவுதான் என்று சொல்லி எழுதியிருக்கு என்று சொல்லி මේකින් මැද අහුවලා අපි දමල මිනිස්සු අපිට ඇත්ත කියන්නත් බෑ. ඇත්ත කිව්වොත් කේසනවා. ඇත්ත කිව්වොත් නඩුව දානවා. හිරේ දානවා. නැත්තම් අපි ආරක්ෂාව අයින් කරනවා. මොකද මේක වෙලා තියෙන්නේ. මම හිතන්නේ මේකෙන් පස්සේ මට කතා කරන්න අවස්ථාවක් හම්බෙන්නේ නැහැ. හැබැයි මේක තමයි ඇත්ත. මේ රටේ ඇත්ත එක කියලා යන්න කැමතියි. Thank you. ඉස්තදේ ඔබතුමන්ට ගරු நான் சொல்கிறேன், இந்த நாட்டிலே உண்மையை கதைக்க முடியாது. உண்மையை கதைத்தால் அவர் பாய்ந்து வழக்கு போடுகிறார், இவர் பாய்ந்து வழக்கு போடுகிறார். ஒரு கருத்து சுதந்திரமே இல்லை. உண்மை ஒன்றை கதைக்கவே இயலாது. ஆகவே இந்த பாராளுமன்றத்திலே இனிமேலும் கன நாட்கள் நான் இருந்து கதைக்கப் போவதில்லை. ஆனால் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையாக கதைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்தில் இருந்து நான் போவதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லி நன்றி வணக்கம் என்று சொல்லி என்னுடைய கதையை முடிக்கிறேன். දේවානන්ද සුරවීර ගරු මන්ත්‍රීතුමා